ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு காலையிலேருந்து என்னோடய மத்தியான வேலை வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து காலைல மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன். எப்பவும் பால் வந்து 6:45க்கு வந்துடும். இங்கே பசுமாட்டு பால் வந்து இப்போ கொடுக்குறாங்க. கரெக்டாக 6:45க்கு வந்துடும். ஏனே தெரில, இன்றைக்கி 7:30 மணிக்கு வந்துச்சா, 7:30 மணிக்கு வரைக்கும் நான் நல்லா தூங்கிட்டேன். எங்கள் பெரியப்பாவும் வந்து என்னை எழுப்பலை. ஏன்னா பெரியப்பா வந்து மட்டை பொறுக்கிறதுக்காக போயிட்டாங்க, அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நானும் எந்திரிச்சேன், திருப்பி படுத்துட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் மணி 8 ஆயிடுச்சு. காலை சாப்பாடு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனால், சரி பெரியப்பா கால் பண்ணலான்னா, சரி எப்போவும் பிரியங்காவுக்கு தூங்கி எழுந்தோடனே கால் பண்ணிட்டு தானே மறு வேலை பார்ப்போன்னு சரின்னு பிரியங்கா கால் பண்ணால், அவள் சொல்கிறா பெரியப்பாவும் அம்மாவும் மட்டை பொறுக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு வேலையே எனக்கு இன்றைக்கி ரொம்ப மந்தமாக போகுது. பெரியப்பா இருந்தால் காலைல டீ போட்டுருவோம். இப்போ மாமாவும் தூங்குறாரு, பெரியப்பாவும் வந்து அங்கே போயிருக்காரா. நான் ஒரு ஆள் தான், எனக்கு வேலையே புரியல. சரி குருமா வைக்கலான்னு வெங்காயம் தக்காளி வந்து வேக வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். இப்போல்லாம் கம்ப்ளி விரிக்கிறது இல்லை, கொசுவலை விரிக்கிறது இல்லை. விஷால் வந்து தூங்குறாரு. ஏன்னா நைட்டு கொஞ்சம் வந்து ஏன்னு தெரில வாமிட் பண்ணிட்டாரு. தண்ணி இப்போ தான் வந்துச்சு. ஆனால் அதனால நான் ஃபுல்லாக தெளிக்கலை, பாதி மட்டும் தெளிச்சுட்டு விட்டுட்டேன். காலையில் தண்ணி வந்ததுக்கப்புறம் தெளிச்சிக்கலான்ட்டு. இன்றைக்கி வந்து தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா வந்து நிறைய அப்பாயி தான் வந்து செய்வாங்க. நாங்கள் பெருசாக செய்யவே மாட்டோம். எங்கள் அப்பாயி செஞ்ச அந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எத்தனை முறை செஞ்சாலும் அந்த குருமா வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. குருமா எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து வேக வச்சு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு இருக்குது. குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். இது வந்து இட்லி. அம்மா வீட்டில் கருப்பு உளுந்து போடுறாங்களா, அதனால் அந்த கருப்பு உளுந்து தோல் வந்து 1-2 வந்து இருந்து போயிடுது. இது வந்து பெரியப்பாவுக்கு வந்து இட்லி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா மணி ஆயிடுச்சு. அப்படியே கொட்டலாம். அச்சோ, நாலு இட்லிக்கு மேலே எங்கள் பெரியப்பா ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டார். கணக்கு மாதிரி 4 இட்லி 3 தோசை அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு இட்லி கூட கிடையாது. கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா போதும் அப்படி தான் சொல்லுவார், போதும். அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும். எங்கே நான் தேங்காய் சட்னி அரைக்கிறது இப்போ. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பெரியப்பா 4 இட்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது போக திரும்பி வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். சரி எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 3 இட்லி, ரஞ்சிதம்மா வந்து 4 இட்லி. குருமா நல்லா இருந்துச்சுன்னா 5 இட்லி சாப்பிடுவார், அவ்வளோதான். நானும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இட்லி சேர்த்துப்பேன். பெரியப்பா வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. எதுக்குன்னா இன்றைக்கி வந்து எலும்பு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு தெரியுதா என்னன்னு தெரில, இந்த ட்ரைபேட் வேறு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி கொப்பரை இறக்கி வச்சுட்டு வாங்க அந்த வேலையை பார்க்கலாம். இட்லி வந்து மேற்கொண்டு ஊற்றின இட்லி வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம மண் சட்டியில் குழம்பு வைக்கலாம். வெயில் அடிக்கிறதுனால ஃபோனை எந்த சைடு வைக்கிறதுனே தெரில. நம்ம வந்து இங்கிட்டு ஃபோக்கஸ் இங்கிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் தெரியும் நான் என்ன போடுறேன்னு. அப்போதான் ஓடுது. சட்டி காஞ்சிருச்சு. கடலை நான் வந்து ஊற்றிருக்கேன். போட ஏதா அந்த தண்ணியை தூக்கி இதில் போட்டால் சூடு ஏறிக்கிட்டீங்களா?
வரேன். இதில் வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இது வரேன். அதில் கொஞ்சோண்டு இது அப்பணும்ல மண். இதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எங்கள் பெரியப்பா வந்து நல்லா வதக்குற வேலையில் இருப்பார். நான் வந்து மட்டன் வந்து 100 ரூபாய்க்கு நான் எலும்பு வாங்கியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதே மாதிரி பெரியப்பா இந்த மாதிரி வதக்குற வேலையெல்லாம் எங்கள் பெரியப்பா வந்து நல்லா பார்ப்பாங்க. கூட வந்து 2 தக்காளி, வேகமாக தட்டினா படாத போயிடுங்க. இப்போ இதில் வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கழுவி வச்சுட்டு எலும்பி அதில் நான் சேர்த்துட்றேன். இதில் கொஞ்சம் எலும்பு ஒரு 2 நிமிஷம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் போட்டுக்கலாம். நான் போய் மஞ்சள் போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த கேப்பில் நான் வந்து அதில் தண்ணி ஊற்றிடுறேன். எலும்பு வேகிற அளவுக்கு அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். இட்லி வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். மணி பாருங்கள் எத்தனை மணி ஆயிடுச்சுன்னு. ரஞ்சித் அம்மா நான் குளிமாம்மா சாப்பிடவான்னு சொன்னால் நின்று டிவி பார்த்துக்கிட்டே 10 நிமிஷத்தை ஓட்டிட்டாரு. இதாக்கிறேன் பெருப்பா. கடுகு நிறையா இருக்கான். குட்டி கடுகு. சரி மாமா. இது வந்து நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. மற்ற நேரத்தில் பாருங்களேன் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் ஒரு வார்த்தை கூட வராது. இது எத்தனை பேர்த்துக்கெலாம் கோவம் வரும்னு சொல்லுங்கள். வீட்டில் வெட்டியாக சமைச்சு போட்டா நல்லா இருக்குன்னு நம்ம செஞ்சதை சொல்லலைன்னா எப்படி கோவம் வரும். ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அங்கே பாருங்க ஏதோ கேமராவை பார்த்து கூட சொல்லலை. தண்ணி குடிக்கிறதே எடுக்கிறேன் வீடியோ, முழுங்குறதே எடுக்கிறேன். தண்ணி சூப்பராக இருக்கும். நீ தானே பிடிச்ச கழுவி, அதனால சொல்லுவேன் தண்ணி. என் பேருப்பா நீ தானே கழுவி பிடிச்ச. இப்போ நானும் வந்து சாப்பிட போகிறேன். அதை நான் மட்டும் என் மூஞ்சை காட்ட மாட்டேன், அப்புறமா காட்டிக்குவேன். ஏன்னு சொல்லு பரட்ட மண்டையா ஆயிடுச்சு என் மண்டையா. இதுக்கப்புறம் வீடியோவில் காமிச்சா பயந்துருவாங்க. அதே தட்டில் தான் சாப்பிடணும். சரி நானும் சாப்பிட்றேன். ஐய் அங்கே பாரு கண்மணியத்தை என் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குது பாரு. என் மகன் இருக்கான்டா சிங்கம் மாதிரின்னு போட்டிருந்தேன். அதை படித்து பார்த்துட்டு சொல்லுது பாரு. ஏன் அதை பிடிச்சி தொங்குற? தொங்கு பாருங்க. எங்கிட்ட கருவேப்பிலை இது எப்போ முளைச்சி நான் எப்போ வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுக்க போகிறேன்னு தெரியல. இது ஃபுல்லாக சக்கரவள்ளி கிழங்கே வந்துடும் போல். இந்த பாருங்க கீரை சின்னதாக இருக்கும் போதே பறிச்சுக்கலான்னு வளர்ந்துருச்சு அம்மா பெருசுக்கு. இது என்ன பண்ணணும்? கடையணுமா? தெரியல சாதனா. பெருப்பா இது என்ன பண்ணு கேட்டால் கடையணுமான்னு கேட்டால் தெரில சாதனாங்குது. இந்த இடையில சோறு போட்டுச்சா பூச்சா இருந்தால் பறிக்காத மாமா. அதை பூச்சை இங்கேயே போட்டுரு. பூச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அது என்னது?
இன்ன வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து அதை பூச்சிக்கீரைன்னு தான் சொல்லி பழகியிருக்காங்க. ரஞ்சிதாமா பாருங்கள் பூச்சி இல்லைங்குது. பாருங்க கீரை சூப்பராக இருக்குது. அறுக்கணும் போத தண்டோட அப்படியே இருக்கட்டும் என்ன. ஆமாம் ஆமாம் அப்படியே இருந்தால் கிண்டிக்கிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும். இது அப்படியே ரஞ்சிதாமா வந்து பறிச்சுட்டு வந்துடுவார். அங்கிட்டலாம் கூட முளைச்சிருக்கா மாமா. அது அது என்னது மாமா கயிறுலாம் கட்டி வச்சுருக்கீங்க எனக்கே தெரியாமல். கொச்சி ஐயம்மா பாருங்க விழுந்துருப்பேன். கருவேப்பிலைக்கெல்லாம் குச்சி கட்டி வச்சுருக்கீங்க. இது இது எப்போ நடந்துச்சு இல்லை ஏற்கனவே இருந்துச்சா? அப்படியா? நான் கருவேப்பிலையை பறிக்காதனால எனக்கு தெரியல. 2 மட்டும் பறிச்சிட்டு போங்க. இது மாமா கட்டி வச்சிருக்கிறது இதுவும் கொத்தரங்காவா? இங்கிட்டு இருக்கிறதும் கொத்தரங்காய் தானா? ஓ இந்த மாமா இங்கிட்டு கொழுந்து கீரையா இருக்கு. இது என்ன கீரை? குப்பமேனி கீரையா மாமா? அது ஐயா அம்மாடி அம்மா ஆமாம். இப்போ இதை வந்து நான் வந்து போய் ஆண் வேலையை பார்க்குறேன். நான் எலும்பு வந்து நல்லா வெந்துருச்சு. நான் விசாகனுக்கு வந்து கொஞ்சோண்டு சூப் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உடைக்க போகிறேன்னா முருங்கைக்காய். கறியை விட முருங்கைக்காய் தான் தெரியுது. ஏன்னா விசாகன் வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அம்மா பார்த்திங்கன்னா பேரனுக்காக முருங்கைக்காய் எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா கறியை விட முருங்கைக்காய் தான் தெரியும். நல்லா கிண்டிட்டு இதிலே மசாலா போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப வந்து உடஞ்சி போயிடும். இங்கிட்டு காட்டுறேன் அம்மா. இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே இதில் சேர்த்துட்டேன். இது வந்து விசாகனுக்கு சூப். இதோட நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரையை கட் பண்ணலாம். கீரை வந்து கட் பண்ணாமல் தான் இருந்திருப்பேன். ஆனால் என்னென்னா பெரிய பெரிய கீரையாக இருக்கா, அதனால் ஓகே நம்ம கீரையை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கீரையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இதே மாதிரி நான் பெருசாக இருக்க கீரையை மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு சின்னதாக இருக்க கீரையை வச்சுருவேன். தேங்காய் வந்து சோம்பு கசகசா போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 கொதி விட்டு இறக்கிற வேண்டியதான். எல்லாம் முடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் கீரை எவ்வளோ கீரை வந்திருக்கு. ரஞ்சிதா மாதம் பச்சை கீரை அதுதான். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறாரு பெரியப்பா. உங்கள் பெரியப்பா தான் ஃபஸ்ட் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு சொல்லு பெரியப்பா. நல்லா இருக்கா? அப்பாடா எங்கள் பெரியப்பா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லை, அப்புறமா தான் சாப்பிடுவோம். இது வந்து தயிர் தாளித்த தயிர். இங்கே வந்து பசுமாடு இங்கே தயிர் கொடுக்குறாங்க பாருங்கள். நான் தண்ணிலாம் சேர்க்கலாம். அவங்க கொடுத்த தயிரே அப்படி தான். அதுதான் பாய்.